வணக்கம். இது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் மின் கட்டணத்தில் திருத்தம். பொதுநலவாய் நாடுகளின் கோட்பாடுகளை பின்பற்றும் பொருட்டு இலங்கைக்கு தூண்டுதல் விடுக்கப்பட உள்ளது. பிரித்தானியா தெரிவிப்பு. அரசியல்வாதிகள் மீது அமைச்சர் ராஜித சேனாரத்ன குற்றச்சாட்டு. இவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இன்று பிற்பகல் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட கம்பஹா மாநகர மேயர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். தலா 1,50,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் 15,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் அவரை விடுவிக்குமாறு கம்பஹா பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். யாக்கல பகுதியில் நேற்றிரவு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். மோட்டார் சைக்கிள் ஒன்றை சோதனைக்குட்படுத்திய சந்தர்ப்பத்தில் மேயர் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதியாக சிசிரெட்டி ஆப்ரூ இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அலரி மாளிகையில் இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா வெளிநாடு சென்றுள்ளமையினால் பதில் நீதிபதியாக சிசிரெட்டி ஆப்ரூ நியமிக்கப்பட்டுள்ளார். வவுனியா பேயாடி கூழங்குளம் பகுதியில் பொது தேவைக்காக 20 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்படுவதாக வவுனியா மன்னார் மாவட்ட காணி சுவீகரிப்பு உத்தியோகத்தரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் வவுனியா பிரதேச செயலக பிரிவின் நொச்சிமோட்டை கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட பேயாடி கூழங்குளம் கிராமத்தில் A9 வீதியோரமாக உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை இவ்வாறு சுவீகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தற்போது ராணுவ முகாம் அமைந்துள்ள நிலையில் 56வது ராணுவ படை பிரிவின் தலைமையகத்தினை நிறுவுவதற்காக குறித்த காணி சுவீகரிக்கப்படுவதாக வவுனியா மன்னார் மாவட்ட காணி சுவீகரிப்பு உத்தியோகத்தரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. 1964ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க காணி எடுத்தல் திருத்த சட்டத்தின்படி திருத்தப்பட்டவாறான காணி கொள்ளும் சட்டத்தின் 2ஆம் பிரிவின் 1ஆம் உட்பிரிவின் கீழ் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஆணையிட்டதன் பிரகாரம் குறித்த காணி பொது தேவைக்கு அவசியம் என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தமக்கு சொந்தமான குறித்த காணியை தம்மிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என குறித்த காணிக்கு உரிமை கோருபவர்கள் தெரிவிக்கின்றனர். அமைந்திருக்கிற இடம் எங்களுடைய பரம்பரை காணி, எங்களுடைய பேரனார் காட்டுறது காணி. நாங்கள் தொடர்ச்சியாக தோட்டங்கள் செய்து வந்த காணி. இப்போ அதே நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த பொழுது அதன் பின்பு ராணுவம் பிடிச்ச முகாம் அமைத்திருந்தவை. அதன் பிறகு இன்று வரையில் அந்த காணி எங்களுக்கு தரப்படவில்லை. இந்த காணிகள் எல்லாம் சுவீகரிக்கப்பட போவதாக அறிஞ்சோம். அதை கேள்விப்பட்ட உடனே தான் எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. பரம்பரையாக செய்த காணி எங்களுக்கு இருக்கிறதே இந்த தோட்ட காணி ஒன்று தான். நாங்கள் இப்போ வேறு இடங்கள் வழியே சொந்தம் வழியே வீடு வழியே இருக்கிறோம். அமைந்திருக்க இந்த 3 ஏக்கர் பரம்பரையான காணி ராணுவ முகாம் அமைந்திருக்கிறது. 90ஆம் ஆண்டு இந்த இடத்திலிருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கு எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த காணி சுவீகரிப்பதற்கான செய்தியை அறிந்தவுடன் எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கிறது. இந்த விடயம் குறித்து காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளரிடம் நாம் வினவினோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ணெய் ஆணைக்குழு அறிக்கையின் 9ஆம் பிரிவின் 142ஆம் பரிந்துரைக்கு அமைய மிகவும் முக்கியமான இடங்கள் மாத்திரமே பாதுகாப்பு தரப்பினரால் சுவீகரிக்கப்படும். எனினும் அவற்றிற்கான மாற்று இடங்கள் வழங்கப்படும். அவ்வாறு மாற்று இடங்களை வழங்க முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் காணி அபிவிருத்தி அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவ்வாறான தேவையை கருத்தில் கொண்டு இந்த காணி தொடர்பிலான விடயமும் இடம்பெறுகிறது. குறித்த இடம் அரசாங்கத்தின் தேவை நிமித்தம் சுவீகரிக்கப்பட உள்ளதாக காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கு மாற்று இடங்களை வழங்க முடியும். நான் ஏற்கனவே கூறியதை போன்று இழப்பீடு வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 200 மில்லியன் ரூபாவின் மூலம் இவர்களுக்கும் இழப்பீட்டை வழங்க முடியும். இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்காக இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகளுக்கு குறைந்தபட்ச திருத்தங்களுடன் அனுமதி வழங்கியுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
மின்சார சபையின் எதிர்கால செலவினங்களை குறைத்துக் கொள்வதற்கான நிபந்தனைகளையும் உள்ளடக்கிய வகையில் மின்சார கட்டண திருத்தத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு அலகுகளின் அடிப்படையில் இதுவரை வெவ்வேறாக கட்டண பட்டியல் தயாரிக்கப்பட்டு வந்த போதிலும் புதிய திருத்தத்திற்கு அமைய நிர்ணயிக்கப்பட்ட அலகுகளுக்கான கட்டண முறைமையின் அடிப்படையில் மின்சார பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. 0 30 அலகுகள் வரை அலகொன்றிற்கு 3 ரூபாவும், 31வது அலகிலிருந்து 60 அலகுகள் வரை அலகொன்றிற்கு 4 ரூபாய் 70 சதமும், 61வது அலகிலிருந்து 90 அலகுகள் வரை அலகொன்றிற்கு 7 ரூபாய் 50 சதமும் கட்டணங்கள் இதுவரை அறவிடப்பட்டு வந்தன. எனினும் இந்த முறை திருத்தத்தின் மூலம் வேறுபட்ட கட்டண தொகுதியின் அடிப்படையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 1 மாத காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மின்சார அலகுகளுக்காக அதற்கான மொத்த அலகுகளின் அடிப்படையில் கட்டணங்கள் கணிக்கப்பட உள்ளன. இதற்கமைய 90 அலகுகளை பயன்படுத்துகின்ற வீடு ஒன்றிற்கு இதற்கு முன்னர் விநியோகிக்கப்பட்ட 982 ரூபாவான மின்சார கட்டண பட்டியல் புதிய திருத்தத்தின்படி 1161 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணத்தின்படி மாதாந்த பாவனை 90 அலகுகள் எனின் அலகுகளுக்கான கட்டணமாக 8 ரூபாய் 50 சதம் படி 765 ரூபாவும், நிலையான கட்டணமாக 90 ரூபாவும், எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 306 ரூபாவும் அறவிடப்படும். இதன் அடிப்படையில் மொத்த கட்டணம் 1161 ரூபாவாகும். இதேவேளை மாதாந்த பாவனை 91 அலகுகளின் அலகுக்கான கட்டணமாக 15 ரூபாய் படி 1365 ரூபாவும், நிலையான கட்டணமாக 315 ரூபாவும், எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 546 ரூபாவும் அறவிடப்படும். இதன் அடிப்படையில் மொத்த கட்டணம் 2226 ரூபாவாகும். எனவே மாதாந்த பாவனை 90 அலகுகளிலிருந்து 1 அலகால் அதிகரித்து 91 அலகாக அமையும் எனின் மொத்த கட்டணம் 2226 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் அதன் ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் மாதிபர் NK இளங்கக்கோன் தெரிவிக்கின்றார். கொம்பனி தெரு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒத்துழைப்பும் இதற்கு பெற்றுக் கொள்ளப்படுவதாக போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்தார். MTV MBC ஊடக வலையமைப்பையும் அதன் ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருந்தது. சம்பந்தப்பட்ட குழுவினர் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்களின் தகவல்களை திரட்டி வருவதாக நமக்கு கிடைத்துள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான செய்தி ஒன்றை அடிப்படையாக வைத்து அதனை அறிக்கையிட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் குறித்த குழுவினர் தகவல் திரட்டுவதாக அறிய கிடைத்துள்ளது. ரத்மலான அல்லது கொழும்பில் உள்ள MTV MBC நிறுவன ஊழியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு இந்த குழுவினர் திட்டமிட்டு வருவதாகவும் அந்த தகவல் மூலம் அறிய முடிகிறது. அதன் காரணமாக MTV MBC ஊடக வலையமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். 2009ஆம் ஆண்டு தெப்பானமவில் அமைந்துள்ள நமது கலையக தொகுதி மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னரும் நமக்கு விடுக்கப்பட்டிருந்த அச்சுறுத்தல் குறித்து இதே போன்று முறைப்பாடு செய்திருந்தோம் என்பதை நாம் மக்களுக்கு அறிய தருகிறோம். இதற்கு முன்னரும் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அல்லது கடத்தப்படுவதற்கு முன்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது என்பதில் எவ்வித ரகசியமும் இல்லை. முன்னைய சந்தர்ப்பங்களிலும் MTV MBC ஊடக வலையமைப்பின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் காரணமாக தற்போது அத்தகைய அச்சுறுத்தல் தொடர்பில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளோம். MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் அதன் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு ஊடக அமைப்புகளின் ஒன்றியம் போலீஸ் மாதிபரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பில் தாம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் மூலம் நாட்டில் ஊடகத்துறை எதிர்நோக்கியுள்ள சவால்கள் மேலும் அதிகரிப்பதாகவும் ஊடக அமைப்புகளின் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி MTV MBC ஊடக வலையமைப்பின் மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதல் தொடர்பில் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்திலேயே அன்று இவ்வூடக அமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதற்கு பின்னர் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாயின் பாதுகாப்பு தரப்பினரின் தலைமை அதிகாரிகளே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. MTV MBC ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஊடக அமைப்புகளின் ஒன்றியம் போலீஸ் மாதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் கருத்து வெளியிட்டனர்.
සිරස මාධ්‍ය ජාලය විනාශ කරන්නට ක්‍රියාත්මක වුණු පළවෙනි අවස්ථාව මේ නොවේ. சிரச ஊடக வேலையமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவல்ல. மக்களுக்காக நடுநிலையாக செயற்பட்டு உண்மையான தகவல்களை வழங்குகின்ற அரும் பணியை சிரச ஊடக வேலையமைப்பு மேற்கொண்டு வருகின்றது. இந்த ஊடக வேலையமைப்பை அளிப்பதற்காக 2009ஆம் ஆண்டு பெரும் பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை இந்த நாட்டின் 200 லட்சம் மக்கள் இன்னும் மறக்கவில்லை. அன்றும் தாக்குதல் மேற்கொள்வதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதேபோன்று அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவ்வாறு அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே சிரச ஊடக வேலையமைப்பின் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதை நினைவூட்ட வேண்டும். මට මතක් වෙනොත් නැවතත් අර සිරසට ගහපු වෙලාවේ කතා எனக்கு ஒரு விடயம் நினைவுக்கு வருகின்றது. அன்று சிரச மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது அரசாங்கம் என்ன கூறியது? காப்புறுதியை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு செயற்பட்டதாக அரசாங்கம் கூறியது. ஊடக நிறுவனம் வங்குரோத்து அடைந்தமையினால் அதனை ஈடு செய்து கொள்வதற்கு இழப்பீட்டை பெற்றுக் கொள்ள இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறியது. அதற்காக திட்டமிட்டு இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அன்று கூறினர். ரவி கருணாநாயக்கவை சார்ந்தவர்கள் இதனை மேற்கொண்டதாக சிலர் கூறினர். அதன் பின்னர் கொட்டாவை பிரதேசத்தில் ஒருவரை அல்லது இருவரை கைது செய்தனர். அன்றும் இவ்வாறு சில குண்டர்களை உருவாக்கி சிரச ஊடக வேலையமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். ஊடகங்களை சுதந்திரமாக செவிமடுப்பதற்கு மக்களுக்கு இருந்த உரிமையை முற்றாக இல்லாது செய்வதற்கு முயற்சி செய்தனர். அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளின் அறிக்கை இன்று குப்பை தொட்டிக்குள் போடப்பட்டுள்ள ஒரு நிலைமை உருவாகியுள்ளது. දැන් අලුත් අවුරුද්ද පටන් ගත්තේ කොහොමද? යාපනයේ උදයෙන් இம்முறை புத்தாண்டு எவ்வாறு ஆரம்பித்தது? யாழ் உதயன் பத்திரிகையின் அச்சகத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டு தீ வைத்து வடக்கில் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு இருந்த உரிமையை இல்லாமல் செய்தே புது வருடத்தை ஆரம்பித்தனர். ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தமது கடமைகளை முன்னெடுப்பதற்கான உரிமை மீது தீ வைத்தனர். அத்துடன் நின்றுவிடவில்லை. தற்போது சிரச ஊடக வேலையமைப்பின் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் இந்த ஊடக வேலையமைப்பின் மீது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன, தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன, தீ வைக்கப்பட்டது. எனினும் அந்த சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை எவரையும் கைது செய்யவில்லை. தமது ஊடக நிறுவனத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சிரச ஊடக வேலையமைப்பின் அதிகாரிகள் சிலர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தம் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு திட்டம் வகுக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். ஊடக நிறுவனத்தின் மீது தமது ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு சிலர் திட்டம் தீட்டுவதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்படுமாயின் அது தொடர்பில் ஆராய்கின்ற பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. இது குறித்து ஆராய்ந்து மக்களுக்கு உண்மையான தகவல்களை வெளியிட வேண்டும். எனினும் இந்த முறைப்பாடு தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை மேற்கொள்வதாக எமக்கு தெரியவில்லை. இறுதியில் தம் மீது தாமே தாக்குதல் மேற்கொண்டதாக அரசாங்கம் வலிமை போன்று கூறும். ජනතාවට සත්‍යය එළිදරව් කරන එක. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.